கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே அவரோடு கூட பேச அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் கூட அவரை துதிப்பதற்கு ஒரு சிலரை மாத்திரமே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் ஒருவராய் காணப்பட கர்த்தர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கட்டும். அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை தாங்கி வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் துணையாயிருந்து உங்களை காத்து ரட்சிப்பாராக. இந்த உபவாச நாட்களிலே ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. சரீர பலவீனங்கள், சோர்வுகள், சாத்தான் கொண்டு வருகிறதான தீங்குகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தடை பண்ணி ஆரோக்கியமாக, சந்தோஷமாய், சமாதானமாய் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்டு ஒவ்வொரு விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வார். அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை ஏந்தி கொள்ள அனுதினமும் அடியாலும் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபமும் சேர்ந்திருந்தால் அந்த ஜெபத்தின் மேன்மையை காணத்தக்க பாக்கியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து காத்துக்கொள்வார். சரி, இந்நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். 1 பேதுரு 3 12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாகவும், நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. நோக்கமாயிருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாகவும் இருக்கிறதாம். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறதாம். இந்த 2 நபர்களிலே எந்த நபராக நாம் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீதிமான்களாகவா, இல்லை கர்த்தரை பகைக்கிற தீமை செய்கிறவர்களாகவா? இவை 2 நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது நீதிமான்களாக. இயேசப்பா, நான் உம் பார்வையிலே நீதிமானாக நிலைத்திருக்க வேண்டும். எனக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய ஆத்துமாவும் சரீரம் ஒன்றாய் சேர்ந்து துதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருளும். நான் கூப்பிடும் சத்தத்தை என் தகப்பன் கேட்கிறார் என்ற மனமகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி மனமகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால் நான் உன்னுடைய மகனாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியா என்னை முத்திரையிடும் ஆண்டவரே. உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக என்னை முத்திரையிட்டு உம்மண்டையிலே என்னை சேர்த்து கொள்ளும். நீதிமான்களுக்கு ஏற்ற முத்திரையை நெற்றியிலே இட்டு என்னை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள ஜீவியும் என்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் வாழ்கிற நாள் வரைக்கும் உம்மோடு நான் நிலைத்திருக்க வேண்டுமே அல்லாமல் உம்மை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை எந்த நிலையிலும் வரக்கூடாது. இயேசப்பா, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். என் குடும்பத்தை
தாங்கி வழிநடத்தட்டும். என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளட்டும். நான் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் நீர் ஏற்றுக்கொள்வீர் என்ற சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு நாட்களை கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாய் நீர் கிருபை செய்யுங்க என்று நீங்கள் ஜெபம் செய்வீர்கள் என்றால் இந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மன விருப்பத்தையும் உங்கள் இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றக்கூடிய தேவன். அவர் நம்மை அரவணைத்து அவர் அண்டையிலே சேர்த்து கொள்ளக்கூடிய தகப்பன். ஆகையாலே நாம் தைரியத்தோடு கம்பீரத்தோடு ஆனந்த சத்தத்தோடு இருதயத்தில் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஆமாம், அப்படியே ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாக்கத்தக்க பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவர்களை நீதிமான்களாக்கப்பட்டு அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஜீவியம் கிறிஸ்து ஜீவியமாக காணப்பட தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இயேசுவுக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.